श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல காலை பொழுதுல உங்க எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ காலை இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பகவத்கீதை 18வது அத்தியாயத்திலிருந்து 50 முதல் 53 வரையிலான 3 ஸ்லோகங்கள். இதுல வந்து நம்ம ஸ்லோகம் படிக்கலாம். முதல்ல सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा बुद्धया विशुद्धया युक्तो धृत्यात्मानं नियम्य च शब्दादीन् विषयान् त्यक्त्वा रागद्वेषौ व्युदस्य च विविक्तसेवी लक्वाशी यदवाक्कायमानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः अहङ्कारं फलं बलं दर्भं कामं क्रोधं परिग्रहं विमुच्य निर्ममक्षान्तो ब्रह्म भूयाय कल्पते. அதாவது 18வது அத்தியாயம் அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவின் பக்குவம், முடிவு. இதுதான் வந்து பகவத்கீதையினுடைய இறுதியான அத்தியாயம். இதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 78. அதை வந்து 10 பகுதிகளாக பிரிச்சு நிறைய எடுத்து நம்ம படிச்சு பார்க்கலாம். அதுல வந்து முதல் அத்தியாயம் பகவத்கீதையை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 6, அடுத்த பகுதி அடுத்த 6 அத்தியாயங்கள், அடுத்த 6ன்னு நம்ம பார்த்திருக்கோம். பொதுவாகவே அந்த முதல் 6 வந்து கர்மயோகம் அப்படிங்கறத பத்தி சொன்னது. எப்படி எப்படி காரியமாற்ற வேண்டும் அப்படின்னு. ஏனென்றால் ஏன் கர்மத்தை பத்தி சொல்கிறார் அப்படின்னா வேறு தத்துவங்கள் இல்ல, கர்மயோகம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கர்மம் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மாட்டேன்னு வழுவுகிறார் அர்ஜுனர். அதனால அது கர்மயோகம் அப்படிங்கறதுல ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் பக்தி யோகம் அடுத்தது. எப்படி காரியமாற்ற வேண்டும் அப்படின்னு, அந்த ஜட ஆசைகளிலிருந்து விடுபட்டு அந்த நீ காரியத்தை செய்ய வேண்டும், அந்த காரியம் பக்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத பக்தி யோகம்னு அடுத்த சொன்னார். அடுத்தது ஞான யோகம். அதனால பக்தி யோகம் பண்ணா முடிஞ்சது அப்படிங்கிறது இல்ல. பகவத்கீதையே எங்கு வருகிறது? ஞான யோகம். ஞானம் முக்கியம். நாம் வந்து புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல்ங்கிறது முக்கியம். அதான் வந்து பிரபுபாதர் வந்து இதை ஒரு முக்கியமான அம்சமாகவே கொடுத்திருக்கிறார், அங்கமாகவே நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு. எதை?
புத்தகம் படித்தல், படிக்க 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 நமக்கு ஞானம் இன்னும் அதிகரிக்கும். சோ அந்த ஞானம் அப்படிங்கிறது முக்கியம். சோ அததான் ஞான யோகமாக சொல்கிறது. இறுதி முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பக்தி யோகத்துல பூரணத்தின் ஞானம், பூரணத்தின் ஞானம், அந்த பக்தியும் யாரை குறித்து செய்ய போகிறோம் அப்படிங்கறத விளக்கமா சொன்னது. என்ன பரத்தை அடைதல், அந்த பரத்தை அடைவதற்கான வழி என்ன, மிக ரகசியமான அறிவு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பூரணத்தின் வைபவம் என்ன அப்படின்னு சொன்னது. அதை கேட்க ஆசைப்படுகிறான் அர்ஜுனன், பார்க்க ஆசைப்படுகிறான். பூரணத்தின் வைபவத்தை விபரமாக சொன்னாய், அப்ப இப்ப உன்னுடைய அந்த வைபவங்களை நான் காண விரும்புகிறேன். அப்படி நீ பார்க்கணும்னா விஸ்வரூபமாக தான் தந்தாக வேண்டும், ஏன்னா நான் அனைத்துமாக இருக்கிறேன். சோ அதை விஸ்வரூபமாகவும் காட்டினார். அதற்கப்புறம் இதனை நீ கண்டு எல்லாம் தெளிந்து இதனை நீ புரிந்து கொண்டு பக்தி செய்வதை விட பக்தியில் நேரடியாக நீ எப்படி ஈடுபடலாம்னு பக்தி தொண்டை பற்றி சொன்னார். அதோட அது முடிஞ்சது. அடுத்தது நம்ம 13ல இருந்து 18வது அத்தியாயங்கள்ல என்ன வந்தது அப்படின்னா, பிரகிருதி, அதாவது ஜட இயற்கை அப்படிங்கிறது என்ன, அனுபவிப்பவன் யார், உணர்வு அதான் நம்ம சித் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன, அதெல்லாம் சொன்னார். அப்புறம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் என்ன, இதெல்லாம் தான் ஞானங்கள். ஞானம் அதாவது ஒன்று இதுதான் அப்படின்னு நம்ம இப்படியே புரிந்து கொள்வதை விட அதன் உள் ஆராய்ந்து அதில் உள்ள பகுதிகள் என்ன, அதுல என்னெல்லாம் இருக்கு, இதை தவிர இன்னும் ஒன்றுமே இல்லை, அது போல அனைத்தையுமே பகவான் தன் வாயாலேயே சொல்லிவிட்டார். அதுதான் அது. சோ ஜட இயற்கையின் முக்குணங்கள் நம்ம தாமசம், ராஜசம், சத்துவம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அது நம்ம காலத்துக்கும் அது இருக்கு, நமக்கும் இருக்கு. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் 3 விதமான குணங்கள்ல செய்யலாம் அப்படிங்கறத பல விதமாக எடுத்து ஆராய்ச்சியா சொன்னார். அப்புறம் புருஷோத்தம யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னார் 15வது அத்தியாயத்துல. அதாவது பகவானை, பரமபுருஷ பகவானை எப்படி பகவானாக உணர்தல் அப்படிங்கறத நம்ம புருஷோத்தம யோகத்துல பார்த்தோம். அப்புறம் எப்படி பண்ணணும், பௌதிக பற்றிலிருந்து விடுபட்டால் தான் அவரை முழுமையாக உணர முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது தெய்வீகம் மற்றும் அசுர இயல்புகள் அப்படின்னா என்ன, எப்படியெல்லாம் நமக்கு அதை பொருத்தி பார்க்கலாம்னு நம்ம பார்த்து பார்த்து இவற்றை விவரமாக சொல்லும் பொழுது இது நமக்கு புரிகிறது. நம்ம கிட்ட அசுர குணம் இருக்கிறதா, அந்த அசுர குணம் இல்லாம இருக்காது, இருக்கும். அதை எப்படி நிவர்த்தி செய்து இப்ப அந்த தெய்வீக குணங்கள்னு பார்க்கும்போது அப்ப அந்த தெய்வீக குணத்தை நாம் விருத்தி செய்து கொள்ளணும். இந்த குணம், இந்த அசுர குணம் நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதனை விவரமாக சொல்வதனால் நாம் இப்படியெல்லாம் அதுல இருந்து நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு வார்த்தையும் இப்படித்தான். அதுல அடுத்தது நம்பிக்கையின் பிரிவுகள், நம்ம என்ன விதமான நம்பிக்கையில இருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளலாம். நம்பிக்கையின் பிரிவுகள் என்ன அப்படிங்கறது சொல்றார். அடுத்தது இதெல்லாம் சொல்லிவிட்டு ஞானமாக, இதெல்லாம் ஞானம் நம்முடைய அறிவை விருத்தி செய்ய, நம்முடைய காரியம் எப்படி ஆற்ற வேண்டும்ங்கிறத சொன்னார். பக்தி எப்படி செய்ய வேண்டும்னு சொன்னார். அப்புறம் ஞானம், ஞான யோகமாக இந்த 3வது பகுதி சொல்லப்படுகிறது பகவத்கீதை. அப்புறம் அதில் முடிவு என்ன, துறவின் பக்குவம். இப்ப அனைத்தையுமே திறந்து விட்டு போறதான் இறுதியாக சொல்லுதா அப்படின்னா அதான் இல்ல. அர்ஜுனனுடைய முதல் கேள்வியே என்னதுல சொல்லுது அப்படின்னா, இந்த பகுதி, இந்த 18வது அத்தியாயம் பகவத்கீதையின் சாரமாக வருகிறது முதல்ல. அப்புறம் துறவின் உண்மையான அர்த்தத்தையும் சொல்கிறது. துறவுன்னா அப்படியே நம்ம இத்தனையும் படிச்சோம், எல்லாத்தையும் துறந்துட்டு போறதுதான் இறுதி அப்படின்னு சொல்லுதா அப்படின்னா இல்ல, அதை படிக்க வேண்டும், அப்பதான் நம்மளுக்கு அது தெரியும். அதுவும் படிக்கிறது அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, நம்மளா உட்கார்ந்து படிச்சோம்னா புரியாது. இப்படி சத் சங்கத்துல நாம 4 பேரோட சேர்ந்து படிக்கும் போதுதான் அது நம்மளுக்கு மனசுல நிற்கும். அது என்ன அப்படின்னா, சந்நியாசம், தியாகம், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறான். இரண்டும் ஒன்றா அப்படின்னு கேக்குறான். அதாவது சந்நியாசம் அப்படின்னா காமிய கர்மம் அப்படின்னு சொல்றார். காமிய கர்மம் அப்படின்னா ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட கர்மங்களை துரத்தல். கர்மம்
காமிய கர்மம் அதனை துரத்தல், கர்மங்களை துறக்க வேண்டும். எத்தகைய கர்மத்தை துறக்க வேண்டும்? எல்லா கர்மத்தையும் துறக்கணும்னு அவர் சொல்லல. அதற்காக சன்னியாசிகள் ஒன்றுமே செய்யவில்லையா? யோகிகள் அப்படின்லாம் செய்யறவங்க ஒண்ணுமே செய்யலையானா இல்ல, செய்யறாங்க. பல இடங்கள்லயும் பாக்குறோம். அவர்கள் சாதாரண மக்களுக்கான துயரங்களை தீர்ப்பதற்கான எல்லா விஷயங்களையுமே செய்யறாங்க. யாகங்கள் செய்யறாங்க, யஜ்ஞங்கள் செய்யறாங்க, பிரவச்சனங்கள் கொடுக்கறாங்க, அறிவுரைகள் கொடுக்கறாங்க, போதனைகள் கொடுக்கறாங்க. எப்படியெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம்ங்கிறது அவர்கள் தான் சொல்கிறார்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள். சோ அப்படி அவர்களுடைய அந்த சந்நியாசம் அப்படிங்கிறது அப்படின்னா காரியங்கள் அனைத்தையுமே துறந்த சந்நியாசமா அப்படின்னா இல்ல. பாத்தீங்களா என்னது? தன்னுடைய ஜட ஆசையின் அடிப்படையில் ஏற்பட்ட அந்த செயல்களை துரத்தல். நான் என்னுடைய வீடை நான் பெருசா கட்டிக்கணும், அதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பொருள் சேர்க்கணும், நான் எந்த வயதில் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஆசை, எனக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த ஜட ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசையின் அடிப்படையில் ஏற்பட்ட கர்மங்களை துரத்தல் சந்நியாசம். சரிங்களா? இது ஒரு பக்கம் வைங்க. இப்ப தியாகம்னா என்ன? அதுதானே அர்ஜுனனுடைய கேள்வி. தியாகம் என்ன அப்படின்னா சர்வ கர்ம பல தியாகம். எல்லா காரியங்களுக்கும் ஒரு பலன் கிட்டும், ஒவ்வொரு காரியத்துக்குமே பலன் இருக்கு. அந்த பலன்களை துரத்தல் தியாகம். சோ இது மோர் பர்சனல். இந்த தியாகம்ங்கிறது, அந்த சந்நியாசம்ங்கிறது அந்த காரியத்தையே காரியம் செய்யணும், ஆனால் ஆசையை கொண்டு அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இதுல தியாகம் அப்படிங்கிறது செயல்களின் பலன்களை துரத்தல். இப்படியாக அலசி இதைத்தான் இந்த அத்தியாயம் முழுக்க சொல்லப்படுகிறது. இதனை இன்னும் பல கோணங்கள்ல எடுத்து சொல்கிறார். இது எப்படி இந்த தியாகங்கிறதுல உள்ள பல பிரிவுகள் எல்லாம் சொல்றார். இதுல இந்த 78 ஸ்லோகங்கள் மிக பெரிய அத்தியாயம். இதுல 10 பகுதிகளாக கேள்வி கேட்ட பகுதி, அடுத்தது 5 காரணங்கள் என்னன்னு நிறைய இருக்கு. இப்ப நம்ம 8வது பகுதியில இருக்கோம். இந்த 49வது ஸ்லோகத்துல இருந்து பாத்தீங்கன்னா 8வது பகுதி. இந்த குணத்திற்கு ஏற்ற கடமைகள், குணம் பற்றி வருது, எக்கச்சக்கமான பகுதிகள் இருக்கு. இதுல 8வது இன்னைக்கு உள்ளது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா துறவை பயிலுதல். எப்படி இந்த துறவு அப்படிங்கிறது இதுலயே தியாகமும் அடங்கும், சந்நியாசமும் அடங்கும். நம்ம நிலையில இப்ப தியாகம்னா என்னன்னு பார்ப்போம். தியாகம் எப்படி விட்டு கொடுப்பது? தியாகத்துக்கு இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தியாகம் அப்படின்னா நானும் எப்படி புரிந்து கொள்வேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பிடிக்காத ஒன்றையும் நமக்கு தேவையற்ற ஒன்றையும் துறப்பது தியாகம்னு சேர்த்துக்க கூடாது. நமக்கு பிடிச்சது, நமக்கு வேண்டியது, அதனை துறக்கிறோம் பாத்தீங்களா, அதை ரெனவுன்ஸ் பண்றோம், அதை வேண்டாம்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, பரவாயில்ல கொடுக்கலாம், அதனை விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் தியாகம். நமக்கு வேண்டாத கொடுத்துட்டு நான் எல்லாருக்கும் கொடுத்தேன், நான் ஈகை பண்ணேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் பயன்படுத்திய சில பொருட்களை, எனக்கு வேண்டாதவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு அதனை நான் கொடை என்று நினைப்பது தவறு. அது எப்படியோ எனக்கு வேண்டாது, எங்கேயோ தூக்கி போட்டிருப்பேன், அது யாருக்கோ கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கணுமே தவிர அதை கொடையில் சேர்க்க கூடாது. அது போலதான் இங்க துறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிடித்த ஒன்றை எப்படி விட்டு கொடுக்கிறோம், அதில் ஒரு சுகம் இருக்கிறது அப்படிங்கறது, அந்த சுகத்தை எப்படி விட்டு கொடுக்கிறோம், நம்முடைய சௌகரியத்தை எப்படி விட்டு கொடுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தான் துறவில் அடங்கும். சோ அந்த துறவை எப்படி பயிலுதல் அப்படின்னு சொல்றார், பார்க்கலாம். துறவின் பக்குவம் தான் அந்த முடிவுன்னு சொல்லிட்டார். அந்த 49வது அத்தியாயத்தை லேசா தொட்டு விட்டு நம்ம 50க்கு மேல போலாம். அதாவது பக்குவம் அடைவதற்கு ஒரு துவக்கம் வேணும் இல்லையா? பக்குவம் அடையணும், பக்குவமான நிலைக்கு போகணும் அப்படின்னா அதற்கு ஒரு துவக்கம் இருக்கிறது எதுக்குமே. நம்ம இப்ப 18வது அத்தியாயம் படிக்கணும்னா நம்ம முன்னுரையில இருந்து வந்திருக்கோம். அது போல இதற்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. அந்த துவக்கம் எப்படி? அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். பயிற்சி செய்துதான் நாங்க வர வேணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தானே வரணும். இப்ப நீங்க கேரம் போர்டு விளையாடுறீங்க, பெரிய சாம்பியன் ஆயிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி நீங்க தொடங்கி இருப்பீங்க இல்லையா?
இப்ப பல நாள் கழிச்சு ஒரு ஒரு பல வருடங்கள் கழித்து நீங்கள் ஒரு நண்பரோட கேரம் போர்டு விளையாட போறீங்க அப்படின்னா முதல்ல வந்து கை நிக்காது, அவ்வளவு நல்லா விளையாட வராது. அதையே ஒரு 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 ரவுண்ட் 2 ரவுண்ட் விளையாடிட்டீங்கன்னா 3வது ரவுண்ட் ரொம்ப நல்லா விளையாடுவீங்க. அது போல எதற்குமே ஒரு தொடக்கம் வேண்டும். அது போல துறவு என்பது என்ன அப்படின்னா சுய கட்டுப்பாட்டுடைய பற்றற்ற தன்மை. நமக்கு கட்டுப்பாடு வேண்டும். இன்னைக்கு எழும் பொழுதே நான் இன்ன காரியங்களில் ஈடுபட மாட்டேன், என்னுடைய புலனை நான் எப்படி அடக்குவேன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது, அதை வந்து நாம் முடிவாக வைத்துக் கொள்வது. அதனால வந்து நம்ம கையில மட்டும்தான் அந்த துறவு இருக்குன்னு வச்சுக்க வேண்டாம். அந்த பயிற்சிக்கு நாம் பகவானை பிரார்த்திக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த மனப்பக்குவத்தை தருவார். நான் இப்படியாக ஆனா எனக்கு நான் இப்படி இருக்க வேண்டும், நான் கட்டுப்பாடோட இருக்க வேண்டும்ங்கிற ஒரு மனமே இல்லாமல் அந்த ஆசை நமக்கு வரணும், டிசையர். அது இல்ல அப்படின்னா பகவான் நமக்கு உதவி செய்ய மாட்டார். நீ இருக்கிறபடி இருந்துக்கோ, நீ எதை ஆசைப்படுகிறையோ அதையே செய்யணும் விட்டுருவார். ஆனா நம்ம ஆசை அந்த துறவுக்கு ஆசைப்படணும். துறவுன்னா என்ன, வேற ஒண்ணும் இல்ல, கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, பௌதிக சுகங்களை புறக்கணிக்கிற தன்மை. சுகமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு பெட்ல தான் படுப்பேன் அப்படின்னு இல்லாம நான் கீழே படுத்தாலும் படுப்பேன், கீழே உட்கார்ந்து நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற அந்த பௌதீக வசதிகளையும் சுகங்களையும் புறக்கணிக்கிற அந்த தன்மை. துறவின் பக்குவ நிலை அப்படிங்கிறது என்ன? இதுதான் துறவு அப்படிங்கிறது, நம்மளுடைய சுகங்களை விட்டு கொடுப்பது. துறவின் பக்குவ நிலை வந்து கர்ம விளைவுகளில் இருந்து விடுதலை. எப்படி அடைவது? அந்த விளைவுகள் நமக்கு வேண்டாம் அப்படின்ற அதிலிருந்து விடுபட்ட நிலைதான் பக்குவ நிலை. சோ அப்ப இந்த 50-53 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள் இதுதான் சொல்றார். இந்த பக்குவத்தை அடைந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னா பிரம்மன் நிலைக்கு எப்படி உயர்வான் அப்படிங்கறத சொல்றான். பிரம்மன் நிலையில இருப்பான், பிரம்மன் நிலைக்கு எப்படி உயரலாம் இப்ப அதைத்தான் இங்க 51 53 வரைக்கும் சொல்ல போறார். இது என்ன? புத்தியினால் தூய்மை அடைந்து, தூய்மை அடைவதற்கு என்ன பண்ண, நம்ம வந்து எப்பவுமே பாக்குறோம் நம்முடைய ஆன்மாவை சுற்றி ஒரு அசுத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அசுத்தம் என்ன அப்படின்னா கர்மா, நம்முடைய பாவ விளைவுகள், பல ஜென்மாக்களாக நாம் சேர்த்து வந்த அந்த பாவ விளைவுகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால மட்டும் இந்த இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம்னு அர்த்தம் இல்ல, இதுலயும் நம்மளுக்கு பல ஆசைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, வருது. அதுவும் அதை சுத்தி நம்மள வந்து மயக்குது. அப்படியே ஒரு கண்ணை கட்டி போட்ட மாதிரி அந்த ஆன்மாவை சுற்றி இருது. அதனால அந்த ஆன்மா தன்னுடைய உண்மையான தன்மையை மறந்துருது. உண்மையான தன்மை என்ன? பகவானுடைய சேவகர்கள் அப்படிங்கிறது, அதை மறந்து விடுகிறது இந்த ஆத்மா. அப்படியாக இந்த புத்தியை கொண்டு ஆன்மாவை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது உறுதியுடன், அந்த உறுதியாக இருக்கணும். நீங்க ஒரு நாள் விட்டாலும் திரும்ப வந்து சூழ்ந்துரும் ஆசைகள், அசுத்தங்கள் வந்து நம்மை சூழ்ந்து விடும். அப்ப அந்த உறுதியோடு உறுதி கொண்டு மனதை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை எப்படி பண்ணலாம்? புலனுகர்ச்சி பொருட்களை துறக்க வேண்டும். புலனுகர்ச்சி பொருட்கள், the objects of sense objects அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்மளுடைய புலன் உறுப்புகள். அந்த உறுப்புகள் எதை பார்த்து ஈர்க்கப்படுகின்றனவோ அதுதான் புலன் பொருட்கள். அந்த பொருட்களை ஜாகிரதையா நம்ம தேர்ந்தெடுக்கணும். எதை கேட்கிறோம், எதை பாக்குறோம், எதை நுகர்றோம், எதை உண்கிறோம் அப்படிங்கறதுல எல்லாம் எவற்றோடு நாம் கொண்டு சேர்ந்து இருக்கிறோம், நம்முடைய சங்கம் எதுவாக இருக்கிறது, இதுதான் வந்து புலன் பொருட்களை நாம் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது. அவற்றை வந்து புலன் பொருட்களை வந்து வேண்டாத பொருட்களை துறக்கணும். அப்புறம் விருப்பு வெறுப்புல இருந்து விடுபடணும். அது அப்பதானே அதை பண்ண முடியும். நம்ம விரும்புறதுன்னு ஒண்ணு இருக்கும். சோ விருப்பு வெறு எதுனாலும் சரி, இது பிடிக்கும், இது பிடிக்காது, இவரை பிடிக்கும், இவரை பிடிக்காது, இவரோட சங்கம் எனக்கு பிடிக்கும், எது வந்து விட்டாலும் இருக்கணும். ஒரு ட்ரெயினுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்றோம்னா யாரு பக்கத்துல உட்காரணுமோ உட்கார்ந்துதானே ஆகணும். அதுல எனக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு பார்க்க முடியுமா? அது போல விருப்பு வெறுப்புல இருந்து விடுபட்டு, அதுக்கு எப்படி நம்ம எப்படியோ சரி பேசாம உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரமோ 8 மணி நேரமோ டிராவல் பண்றோம் இல்லையா, அது போல விருப்பு வெறுப்புல இருந்து விடுபட்டு இருக்கணும். தனி இடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு
இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒவ்வொரு அங்கத்திலையுமே கட்டுப்பாடு இருக்கிறது வாழ்க்கையில. நாம நினைக்கிறது போல ஜபம் பண்ணுவதற்கு மட்டும்தான் கட்டுப்பாடு அப்படின்றது இல்ல. நாம எதை கேட்கிறோம் செய்கிறோம் புலன்கள் அனைத்துக்குமே கட்டுப்பாடு. அதுதான் இறுதியாக நம்ம ஜபத்திற்கான கட்டுப்பாடையே கொடுக்கிறது, நம்மளுடைய பிரார்த்தனைக்கான கட்டுப்பாடையே கொடுக்கிறது. தனி இடத்தில் வாழ்ந்து அப்படின்னா உண்மையாகவே நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தனி இடத்துல போக முடியாது. இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, நாம் வந்து தனியாக தனி இடத்தில் வாழ்ந்து அப்படிங்கிறத விட மற்றவர்கள் எல்லாரும் செய்வதை நாம் செய்வது அப்படின்னு இல்லாம, நாம் நம்முடைய கொள்கையாக நோக்கமாக எதை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அதை செய்வது. எல்லாரும் செய்யறாங்கிறதுக்காக நம்ம அதை செய்ய வேண்டியதில்லை. அது தனி இடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு, அது ரொம்ப முக்கியம். அதிகமாக உண்ணுதல் தான். அதாவது நம்ம என்னதான் இருந்தாலும் ஜட உடல்ல தானே இருக்கும். ஜட உடலுக்கு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றது நடக்கதானே செய்யும். அப்ப அதிகமாக உண்டால் அதற்குண்டான தாக்கம் நம்ம உடம்புல இருக்கும். சரிங்களா? அதுக்கு அதை அவாய்ட் பண்ணணும். ஓவரா ஸ்வீட் சாப்பிடுறது, ஓவரா காரம் சாப்பிடுறது, இல்லைன்னா பிடிக்குதுங்கிறதுக்காக நிறைய சாப்பிடுறது, அதெல்லாம் வந்து மந்த புத்தியை கொடுத்து நம்ம தூங்கதான் செய்யும். ஏன்னா நம்முடைய அனைத்து சக்திகளும் அந்த ஆக்சிஜன் எல்லாமே, நம்ம மூச்சு விடுற ஆக்சிஜன், நம்ம கிடைக்கிற ஹீமோகுளோபின் எல்லாமே டைஜஷனுக்கு போயிடும். அப்ப எங்க புத்தி அலர்ட்டா நின்னு படிக்கும்? இல்ல தியானம் தான் எப்படி பண்ண முடியும்? ஜபம் தான் எப்படி பண்ண முடியும்? அதனால குறைவாக உண்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். உடல், மனம், பேச்சு இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் சொல்றாரு. மனம் கட்டுப்பட்டால் பேச்சு கட்டுப்படணும். இது நம்ம எது நமக்கு தேவைங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்காக சும்மா காசிப் யாரையாவது பிடிச்சு எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும் இல்ல. குறைவாக பேசினால் நம்மளுக்கு வந்து எவ்வளவோ நன்மை. அதை நீங்க கடைபிடித்து பாருங்கள், தெரியும். எப்படி உண்ணுவதில் குறைவாக உண்பது நல்லதோ அதே போல பேசுவதிலும் குறைவாக பேசுவது நல்லது. எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து, அப்பதான் அந்த குறைவாக பேசினால்தான் தியானத்தில் ஆழ முடியும். பற்றுதல் இன்றி அப்படின்னு சொல்றாரு. எதுக்குமே பற்றுதல் வைக்காம எவற்றை, இதுல சிலவற்றை விட்டு கொடுக்கணும்னு சொல்றாரு. எவற்றை விடலாம், எதை விட வேண்டுமானா அகங்காரம், பொய்யான வலிமை, பொய்யான பெருமை, காமம், கோபம், ஜட பொருட்களை ஏற்பது அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களையும் இவற்றிலிருந்து விடுபட்டு வா அப்படின்னு சொல்ற. அகங்காரம்னா நம்மை பற்றிய ஒரு அடையாளம். அதுல வந்து ஒரு அகங்காரம், பெருமை. நான் இன்னார், நான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிறது, நான் இந்த ஒரு ஏரியால இருக்கேன்னா அது ரொம்ப பாஷ் ஏரியா அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை. இல்ல நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்தாலும் இருக்கதானே செய்யறேன். ஆனா எனக்கு வந்து ஒரு நான் 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 வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தா எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னு. அப்புறம் தன்னுடைய வலிமையை பெரிதாக கருதுவது. அந்த வலிமை நம்முடைய உடல் வலிமையாக இருக்கலாம், அல்லது பலரையும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் சொல்றாங்கல்ல. எனக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அரசியல நிறைய பேர் தெரியும், ஒரு இடத்துல தெரியும், அது எனக்கு ஒரு வலிமை. அதெல்லாம் வந்து ரொம்ப தற்காலிகமானது. நமக்கு அவர்கள் பதவியில் இருக்கும் வரைதான் அவர்களால அந்த வலிமையை நாம் அனுபவிக்க முடியும். அவர்களால நமக்கு காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். அது போலதான் மற்ற எல்லாமே. எனக்கு இதுல ஒரு கமிட்டி மெம்பர் தெரியும், அந்த பிரசிடென்ட் எனக்கு தெரியும், இந்த போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் சொன்னா அதெல்லாம் அந்த வலிமை, அல்லது நம்முடைய உடல் வலிமையை கூட. இன்னைக்கு நீங்களே பாருங்களேன், போன ஜென்மாஷ்டமிக்கு எப்படி இருந்தீங்க, இந்த ஜென்மாஷ்டமி எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இப்ப நம்ம நியூ இயர் சில பேர் ரெவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. நம்ம வந்து ஜென்மாஷ்டமி ரெவ்யூ பண்ணி பார்க்கலாமே எப்படி இருந்தோம்னு. அப்படி பார்த்தா தெரியும் நம்முடைய வலிமை என்ன, நாம் எப்படி இருந்தோம், இப்போது எப்படி இருக்கிறோம். உயர்வும் இருக்கலாம், தாழ்வுமாகவும் இருக்கலாம். அப்ப இருந்த நிலைமைக்கு இப்போது நம்முடைய நிலைமை மாறுபட்டு கூட இருக்கலாம். சோ அது போல அது எல்லாம் இது ஏன் பொய்யானது அப்படின்னு சொல்றாங்கன்னா, தற்காலிகமானது, அது சாஸ்வதமானது இல்ல. சோ அதை நம்பி அதுதான் எல்லாம்னு நினைக்க வேண்டியது தவறு. அப்புறம் பொய்யான பெருமை, எனக்குன்னு பெருமை கிடையவே கிடையாது. இன்னைக்கு இன்று நாம் ஏதோ வந்து நம்மளுடைய மனம் வந்து கொஞ்சம் எழுச்சியாக அலர்ட்டா இருந்தது அப்படிங்கிறதுக்காக சில காரியங்கள் செய்திருக்கலாம். நாளை வந்து நம்மால அதை செய்ய முடியாமல் போகலாம்.
அது வந்து நம்முடைய கையிலேயே இல்லை. அதுவும் வந்து தற்காலிகமானதுதான். இன்னைக்கு வந்து நம்ம நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு எழுதக்கூட பரீட்சையிலையும் அதே மாதிரி வாங்கிருவோம்னா நம்ம என்ன இதுவா மெஷினா? கிடையாது இல்லையா? நாளைக்கு அதே பரீட்சை வேற ஒரு பரீட்சை எழுதும் போது அதுல குறைய மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்மளோட அலர்ட்னஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத பொறுத்தது. சோ இந்த பெருமை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது. இப்ப நீங்க 10th ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேர் வந்து போர்டுல போட்டிருக்காங்க, போஸ்டர் அடிச்சு உங்க ஸ்கூல்ல ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த இது வந்து அந்த அந்த ஒரு நாள் பொழுதுக்கு மட்டும்தான். அடுத்து நீங்க அடுத்து எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு தேடல்ல இருக்கணும். அதையே பார்த்து ஓ சூப்பரா நம்ம பிள்ளை பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அந்த அப்பா அம்மாவும் அதே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கும்? அடுத்தது அந்த பெருமை அது வந்து மற்றவர்களை ஊக்குவிப்பதற்காக அது இருக்கலாம். இந்த பள்ளியில் படிக்கும் பொழுது இப்படி மார்க் வாங்குறாங்க, இப்படி பயிற்றுவிக்கிறாங்க, இங்க சேருங்கிறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. ஒன்ன தூக்கி கொண்டாடுறதுக்காக அவங்க போட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீதான் ஒருத்தர் யாராவது சொல்லுவாங்க இருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு நான் அடுத்த பள்ளியில எனக்கு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கணும். அடுத்த வருட பரீட்சைக்கு நான் வந்து தயாராக வேண்டும். ஒவ்வொரு நாளுமே பரீட்சை தான். அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் இந்த கேம் வின் பண்றது பாருங்க. பெரிய டென்னிஸ் பிளேயர் எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மேட்ச் வின் பண்ணி கப்பு வாங்கிட்டாங்கன்னா முடிவில்லை. அடுத்த மேட்ச் அவங்க பார்க்கணும். முடிந்ததை வைத்து அவர்கள் சந்தோஷப்படுறதுல அந்த பெருமையில் பயனில்லை. ஏன்னா அது வந்து அவர்களுடைய கடந்த காலமாகிவிட்டது. இப்ப அதுதான் வந்து தற்காலிகமானது. அன்று மட்டும்தான். இப்ப அடுத்தது அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அப்புறம் காமம், கோபம், ஜட பொருட்களை ஏற்பது இவற்றிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறாங்க. காமம் ஆசைகளை துறக்கணும். ஏன்னா ஆசையாலதான் கோபம் வருகிறது. ஆசை நிறைவேறாத ஆசையினால் தான் கோபம் வருகிறது. சோ இவற்றையெல்லாம் துறந்து உரிமை உணர்வின்றி, இது ரொம்ப முக்கியமானது, என்னுடையது அப்படின்னு என் பிள்ளை, என் கணவன், என்னுடைய என்னுடையது, என்னுடைய வீடு, நான் வைத்த இப்ப சப்பன் போக்ல நம்ம பலதும் வச்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். அதுல நான் வச்ச பொருள் அது அப்படின்னு சொல்றது அந்த உரிமை உணர்வு. அது வந்து பகவானுக்கு எல்லாமே சேர்ந்து கலந்து போயிடுச்சு. ஆனா அதுல என்னோடது எதுன்னு நம்ம போய் தேடுறோம் பாத்தீங்களா? அதுவும் உரிமை உணர்வு தான். அது 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 கூட ஆன்மீகமான உரிமை உணர்வு, தவறில்ல. நான் நான் கொடுத்ததை பகவான் எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல பகவான் அந்த உரிமை உணர்வுக்கு வரார். ஆனா நான் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நான் கட்டிய மாலை, நான் கட்டிய தோரணம், நான் 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 அப்படின்னு பாக்குறது தவறு. அப்ப இந்த உரிமை உணர்விலிருந்து உரிமை உணர்வே இருக்கக்கூடாது. பொசசிவ்னஸ் சொல்றாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப உறவுகள்லையும் ஒருவரை வந்து கவுத்துரும். அந்த பொசசிவ்னஸ் வந்துச்சுன்னா அந்த உறவில் இருக்கக்கூடிய அன்பு மறைந்துவிடும். ஒரு ஒரு அழுத்தம் தொடங்கிவிடும். அது இருக்கவே கூடாது. அததான் இங்க வந்து உரிமை உணர்வு என்று சொல்ல. உரிமை உணர்வு டூவர்ஷிப், நான் செய்தேன், என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது அது வந்து மிகப்பெரிய தவறு. அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு இதுல வந்து நீங்க ஒரே ஒரு சொட்டு தான் நஞ்சு கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி பரவாயில்லன்னு தண்ணிய குடிக்க முடியுமா? முடியாது. அது அந்த ஹோல் ட்ரம்மோ எதுவோ அதுக்குள்ள இருக்கிற அனைத்து தண்ணிக்குமே அந்த ஒரு சொட்டு நஞ்சு கலந்திருக்கும் இல்லையா? அது போலதான் அது வந்து அவ்வளவு நஞ்சான ஒரு விஷயம் உரிமை உணர்வு கொண்டாடுவது. அப்புறம் இவையெல்லாம் இன்றி அமைதியாக இருக்கக்கூடிய மனிதன் இவற்றை எல்லாம் தன்னுணர்வின் நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகிறான், தன்னை உணர்வான். இந்த விஷயங்கள் இது ஒரு பெரிய பட்டியல் தான். இதை வந்து நீங்க திரும்ப திரும்ப இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை படிச்சு பாருங்க, இதனுடைய மொழிபெயர்ப்பை படிங்க. அப்போ உங்களுக்கு புரியும் தன்னுணர்வு நிலைக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறது. இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்றார். அதான் அடுத்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு போக வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம். இப்படியாக நாம் வந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் இததான் சொல்றார். தனது புத்தியால் தூய்மை அடைந்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலனுகர்ச்சி பொருட்களை துறந்து விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு தனியிடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து
பற்றுதல் இன்றி அகங்காரம், பொய்யான வலிமை, பொய்யான பெருமை, காமம், கோபம் மற்றும் ஜடப்பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு உரிமை உணர்வின்றி அமைதியாக இருக்கும் மனிதன் தன்னுணர்வின் நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகிறான். தன்னை உணர்வதற்கு கண்டிப்பாக தன்னை உணர்வான். அப்படின்னா என்ன? நம்முடைய அந்த ஆன்மா தன்னுடைய எல்லா அழுக்குகளும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் களையப்பட்டு தன்னை உணரும். சேத்தோ தர்ப்பணம் ஆர்ஜனம்னு சொல்றோம் இல்லையா? அது போல அந்த கண்ணாடி தெளிவாக இருக்கும் அந்த ஆன்மா தன்னுடைய மனதை உண்மையான நிலையை உணரும். அதுதான் ஸ்வரூபத்தை நம்ம உணர்வது அப்படிங்கிறது. அதுக்கு இப்படியாக எல்லாம் வேண்டும். இது ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா இவ்வளவு பெருசா ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட நினைக்காதீங்க. ஒண்ணுதான், சின்ன சின்ன ஸ்டெப் தான். நமக்கு அத்துமீறிய சில ஆசைகள், புலனை கட்டுப்படுத்தாமல் வரக்கூடிய ஆசைகள், அவற்றை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி போனாலே போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அவ்வளவுதான். இப்படியாக இருக்கிறது. இதோட நம்ம இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். 7 மணி ஆகிவிட்டது. நம்ம அடுத்து ஹரே கிருஷ்ணா பிரபு, விஜயநாதநாத் பிரபு, ஜபம் தொடங்க சொல்றீங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா. இல்ல யாருக்காவது கேள்விகள் ஏதாவது இருந்தா கூட கேட்கலாம், இல்லைன்னா ஜபம் தொடங்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. குறிப்பாக எதெல்லாம் நம்ம விட வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு மாதாஜி. நம்ம போல ரொம்ப அட்டாச்சா இருக்கிறோம். சில விஷயங்கள்லாம் நம்மளால தவிர்க்கவே முடியாத ஒரு, நம்ம அட்டாச் பண்ணணும்னு தெரிஞ்சாலுமே கூட அந்த அட்டாச்மெண்ட் விட வேண்டி இருக்குன்னு தெரிஞ்சாலுமே கூட நம்மளால சில நேரங்கள்ல அது நம்மளோட நினைவுக்கு வர்றதில்லை. ஸோ இது போல இருக்கிற மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி வழி கொடுத்துருக்காரு மாதாஜி? அதாவது பிரபு, நம்ம எப்படி அதை டவுட்டெயில் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு நம்மளோட ஆசைகளாக இருக்கலாம், நம்முடைய ஒரு ஒரு குறிக்கோளாக நோக்கமாக நம்ம வச்சிட்டு இருக்கிறதுல நான் அப்படி எடுத்துப்பேன் பிரபு. அதாவது அதுல ஒரு பகவானை நுழைத்து பார்க்கும் பொழுது, பகவானை சென்டரா வச்சு அந்த ஒரு காரியம், இப்ப நம்ம எங்கேயாவது போக வேண்டியிருக்கு, வேற வேறு பௌதிக விஷயமாக சிலது செய்ய வேண்டியிருக்குன்னா, அதுலயும் எப்படி நம்ம கிருஷ்ணரை முன்னிலைப்படுத்தி பண்றோம் அப்படிங்கிற ஒவ்வொரு நம்ம விஷயங்களையும் கொண்டு வந்துட்டோம்னா எல்லாமே ஆன்மீக மயமாக்கப்படுமோ அப்படின்னு. நம்முடைய பற்றுதலும் நீங்க சொல்ற மாதிரி சில குழந்தைகள் மேல பற்றுதல் இருக்கலாம், இந்த மாதிரி முன்னேறணுமே, நல்லா வந்துடணுமே வாழ்க்கையில அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கலாம். நம்ம தாய் தகப்பன் நல்லா நல்லா இருந்துடணுமே, அவர்கள் மேல இருக்கிற உறவுகள், அதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளாகத்தான் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய தேவைகளை கவனிப்பதை நம்ம பற்று அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம்ன்றது நான் புரிந்து கொண்டது பிரபு. ஓகே மாதாஜி, நன்றி மாதாஜி. சோ இந்த மாதிரி நம்ம அதாவது நம்மளுடைய அந்த பற்றுதலை பகவானுடைய ஒரு சேவைக்காக நம்ம அதை வளர்த்திக்கும் போது அது நம்மள இந்த பற்றாவே இருந்தாலுமே அது நம்மளை இந்த கர்ம பந்தத்துல இருந்து விடுபடுத்திடலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் மாதாஜி. அப்படிதான் பிரபு எடுத்துக்கிறேன். எஸ் பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ மாதாஜிக்காக ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. சோ அடுத்து சாண்டிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.